அவர் நடுத்தர பிரிவைச் சேர்ந்தவர். அவருக்கு 6 பெண்கள், எல்லோருமே கல்யாண வயதை அடைந்தவர்கள். 6 பெண்களுக்கும் எப்படி திருமணம் செய்து வைப்பது என்று கவலைப்பட்டே அவருக்கு ஒரு நாள் மாரடைப்பு வந்து விடுகிறது. அவரை மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள். அந்த நேரம் பார்த்து அவர் வாங்கி வைத்திருந்த ஒரு பரிசுச் சீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் விழுகிறது. இந்த மகிழ்ச்சியான செய்தியை அவரிடம் சொன்னால் அவருக்கு மீண்டும் மாரடைப்பு வந்துவிடுமோ என்று பயந்த மனைவி டாக்டரை விட்டே இந்தச் செய்தியை தன் கணவரிடம் பதமாகச் சொல்லச் சொல்கிறாள். டாக்டர் மனோதத்துவ முறையில் காஷுவலாக அவளது கணவரிடம் பேச்சை ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு லாட்டரியில் 1 லட்சம் பரிசு விழுந்தால் என்ன செய்வீர்கள்? நான் என் மொத்த பெண்ணுக்கு திருமணம் செய்து விடுவேன். சரி, 2 லட்சம் விழுந்தால்? 2வது பெண்ணுக்கும் கல்யாணம் முடித்து விடுவேன். சரி, 10 லட்சம் விழுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கெல்லாம் எங்கே டாக்டர் 10 லட்சம் விழும்? அப்படி ஒரு வேளை விழுந்தால் சத்தியமாக உங்களுக்கு 2 லட்சம் தந்து விடுவேன். எதிர்பாராத இந்த இன்ப அதிர்ச்சியில் டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து விட்டார். மகிழ்ச்சி எப்படி ஒரு சுவையோ அதே மாதிரி துயரமும் ஒரு சுவை. இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்வது கஷ்டமாக கூட இருக்கலாம். நான் சிறுவனாக இருந்தபோது என் அம்மா பாகற்காயை விரும்பிச் சாப்பிடுவார். அப்போது கசப்பான ஒரு பொருளை அம்மா எப்படி ரசித்துச் சாப்பிடுகிறார் என்று எனக்கு ஒரே குழப்பம். ஆனால் மனதுக்கு பிடித்துவிட்டால் இனிப்பு என்பது எப்படி சுவையோ அதேபோல கசப்பும் ரசிக்கக்கூடிய ஒரு சுவைதான் என்பதை உணர்ந்து கொண்டேன். சிறுபிள்ளையாக இருக்கும்போது இனிப்பு ஒன்றுதான் சுவை. கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு எல்லாம் சுவை இல்லை என்று நமக்கு நாமே முடிவெடுத்துக் கொண்டு சிந்தனையின் கதவுகளை மற்ற சுவைகளுக்கு இடம் தராமல் எப்படி மூடிவிடுகிறோமோ அதே மாதிரிதான் இந்த விஷயமும். மகிழ்ச்சி மட்டும்தான் நல்ல உணர்ச்சி, மற்றது எல்லாம் வெறுக்கத்தக்க உணர்ச்சிகள் என்று எண்ணி வாழ்க்கையில் நாம் அநேக உணர்ச்சிகளுக்கு கதவை திறப்பதில்லை. இப்படி எந்தச் சிறையிலும் அடைபடாமல் தள்ளி நின்று சிந்தனையை கவனிக்கும்போது மனது தானாகவே அமைதி அடையும், திரைகள் விலகும், உண்மைகள் புரியும், வாழ்க்கை அழகாக அற்புதமானதாக ஒரு மலரைப் போல மெளனமாக மென்மையாக விரியும். நிலவின் ஒளியை மறைத்த மெழுகுவர்த்தி. அவன் ஒரு அரசன் தான் என்ற அகங்காரம் நிரம்பியவன். வேட்டைக்குச் சென்றபோது காட்டிலே ஒரு துறவியைச் சந்தித்தான். கண்களை மூடி தியானம் செய்து கொண்டிருந்தார் துறவி. நான் பல நாடுகளை வென்று என் நாட்டோடு இணைத்திருக்கிறேன். நான் வென்று வந்த செல்வத்தால் என் கஜானா நிரம்பி வழிகிறது. அந்தப் புறம் எங்கும் நான் கவர்ந்து வந்த மாற்று தேசத்து அழகிகள் இருக்கிறார்கள். ஆனால் நான் சந்தோஷமாக இல்லை. எனக்கு எப்போது மகிழ்ச்சி கிடைக்கும்? அரசன் கேட்டான். தியானம் கலைந்ததால் கண்விழித்த துறவி சற்றே கோபமாக, நான் செத்தால் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு கண்களை மூடி மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்தார். நான் எத்தனை பெரிய அரசன்! என்னையே அவமானப்படுத்துகிறாயா என்றபடி கொஞ்சமும் சிந்திக்காமல் துறவியைக் கொல்வதற்காக இடுப்பிலே இருந்த கத்தியை உருவினான். ஹூட், அட மூடனே, நான் என்றால் என்னைச் சொல்லிக் கொள்ளவில்லை. நான் என்ற இருமாப்பு செத்தால்தான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று துறவி விளக்கினார்.